ஹாய் விவஸ். இன்னைக்கு ஜூலை 11 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கங்கா வந்து குமரனுக்கு வந்து அந்த ஷர்ட்டை வந்து gift கொடுக்கணுன்னே, இப்போ குமரன் கேட்குறாரு இது எனக்கா அப்படின்னோடனே, ஏங்க உங்களை வச்சு தானே அளவு எடுத்தேன் உங்களுக்கு இது கூடவா தெரியல அப்படின்னோடனே, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த மாதிரி எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் தந்ததே இல்லைல்ல அப்படின்னோடனே, சாரிங்க அப்படின்னோடனே 2 பேருமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து ரூம்ல வந்து விஜய் கிட்ட பேசுறாங்க. அப்ப உடனே எங்க சாரி நான் வந்து பாஸ் இந்த மாரி ரொம்ப சாரி நான் வந்து தேவையில்லாம உங்களோட எக்ஸ் லவ்வர பத்தி பேசிட்டேன். டக்குன்னு வந்துருச்சு. அதுவும் எங்க வீட்ல எல்லாருமே வந்திருந்தாங்களா, அதுல வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ல ஓவர் ஃப்ளோ ஆகி அந்த மாரி நான் சொல்லிட்டேன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீயே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டல்ல, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு" அப்படின்னோனே, "இல்ல என்னவா இருந்தாலும் நான் அவ்வளோ தூரம் உங்க லிமிட்ட கிராஸ் பண்ணி வந்திருக்க கூடாது. உங்க பெர்சனல் லைஃப்க்குள்ள நான் ரொம்ப என்டர் ஆகுறேன்னு நெனைக்கிறேன். நீங்க கூட இந்த மாரி என்னோட இத பத்தி பேசும்போது எனக்கு கோவம் வந்துச்சுல்ல. அதே மாதிரி தானே உங்களோட எக்ஸ பத்தி பேசும்போது உங்களுக்கு கோவம் வரும். அதுக்கு எக்ஸ்ன்னு நானே எப்படி முடிவு பண்ண முடியும்? ஒருவேள உங்களுக்கு எதனாச்சும் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிருங்க. நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப வந்து உங்களுக்கு செஞ்சு வைக்கிறேன். நான் போறதுக்குள்ள உங்களுக்கு எதனாச்சும் செஞ்சுட்டு போறேன். ஏன்னா நீங்க எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னோனே, இப்ப விஜய் வந்து நல்லா உட்கார்ந்திருந்தவரு காவேரி இப்படியெல்லாம் சொன்னோனே, ரொம்ப அப்படியே அப்செட் ஆகி அப்படியே உட்கார்ந்திருக்கிறாரு. "எதனாச்சும் இருந்தா சொல்லுங்க பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில அக்கா, தங்கச்சி இவங்க எல்லாருமா உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து குமரன் வராரு. குமரன் வர ஃபிட்டா அந்த ஷர்ட்ட போட்டு வந்தோனே, "என்ன மாமா இவ்வளோ இதா வந்திருக்கீங்க? இந்த மாரி இதய முரளியிலருந்து அதர்வா வரைக்கும் அப்டேட் ஆயி வந்து நிக்கிறீங்க" அப்படி சொல்லிட்டு இவங்க அக்கா, தங்கச்சிக்கு கிண்டல் பண்றாங்க. அப்புறமா யமுனா வந்து நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, "அவ்வளவு நடந்திருக்கா?" அப்படின்னோனே, "உனக்கு தெரியாதுடி. இந்த மாரி அங்க கொடைக்கானல்ல இருந்தப்ப இவங்க 2 பேரும் எப்படி ரொமான்ஸ் பண்ணாங்க தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்டோனே, "இதுக்கு தாண்டி உங்க கூடயே வந்து உட்காந்து பேசுறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன கூட்டிட்டு போயிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் மட்டும் தனியா நிக்கிறாரு. அப்ப தாத்தா வந்து, "எனக்கு வந்து என் பேரன் சந்தோஷமா இருக்கிறானான்னு தெரியல. அதனால தான் நான் பார்க்க வந்தேன். நேத்து காவேரி இந்த மாரி சொன்னோனே, நீ லைட்டா டிஸ்டர்ப் ஆகுறத நான் பார்த்தேன்னோனே, இல்ல தாத்தா நம்மளோட ஹேப்பியான மூமெண்ட்ஸ வந்து நம்ம ரீகால் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு கூட நம்ம தனியா நின்னு யோசிக்கலாம்ல. இந்த மாரி காவேரியோட ஃபேமிலி எல்லாம் இங்க இருக்கும்போது தான் ஒரு ஒரு குடும்பம், ஒரு லைவ்லினஸ் இருக்கிற மாரியே நான் வந்து ஃபீல் பண்றேன். இதே மாரி எப்பவுமே இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னோனே, "ஒண்ணும் இல்லப்பா, நீ வந்து பழசெல்லாம் நினைக்கிறியோன்னு தான் நான் வந்து கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லன்னோனே." இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, "இப்ப நீங்க வந்து சொன்ன பிறகு தான் எனக்கு அந்த ஞாபகமே வருது. அப்ப நான் அதெல்லாம் விட்டு எங்கேயோ வந்துட்டேன்னு தானே அர்த்தம். நான் வந்து எனக்குள்ளேயே ஒரு சேஞ்ச் தெரியுது. ஆனா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு சொல்ல தெரியாது." அப்படிங்கிற மாரி விஜய் தாத்தாட்ட சொன்னோனே, "என் பேரன் இவ்வளவு இதா இருந்தா கூட எனக்கு பரவாயில்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிர்றாரு. இப்ப விஜய் இங்க நின்னு ஏதோ தனியா யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இங்க ஒரு ஃபேமிலி வந்து கார்ல வராங்க. அதுக்குள்ள ஒரு பொண்ண காட்டுறாங்க. அந்த பொண்ணோட கண்ண மட்டும் தான் காட்டுறாங்க. ஆப்போசிட்ல இன்னொரு கார் வருது. 2 காரும் நின்னு அப்படியே டிராஃபிக் ஆன மாரி நிக்கிறாங்க. இப்போ அந்த சைடு வந்து போஸ்டர்ல அந்த நதியா விளம்பரத்துல விஜயோட ஃபோட்டோவ பார்த்தோனே, அந்த பொண்ணு காருக்குள்ள இருந்தே அந்த ஃபோட்டோவ வந்து அவங்க கையால இது பண்ணி பார்க்குறாங்க. இங்க வீட்ல விஜய் யோசிக்கிறதையும், இந்த பொண்ணையும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு தான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்க. தேங்க் யூ.